உலகத்திலேயே ரொம்ப அதிகமா படிச்சுட்டு வீட்ல ஹோம் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிற ஹவுஸ் வைஸா இருக்கிற மக்கள் வந்து இந்தியால தான் அதிகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா படிச்சேன். இன்ஃபேக்ட் சும்மா இருக்கோங்கிறதுனால 3-4 டிகிரிலாம் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வேலைக்கு மட்டும் போகாதமா, ஏதாவது படியானா. நல்லா பயங்கரமா படிச்சிருப்பாங்க. 120 PhDs இருக்காங்க எங்க பிளாட்ஃபார்ம்ல. பட் தே ஹவ் நெவர் பீன் டு அ ஜாப். பிரெக்னெண்டா இருக்காங்கன்றதுனால தேவையான ப்ரமோஷன் வராது. அந்த வருஷம் ஃபுல்லா உழைச்சிருப்பாங்க. ஆனா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதுக்காக ப்ரமோஷன் வேற யாருக்கோ போகும், இன்சென்டிவ்ஸ் வேற யாருக்கோ போகும். அந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் நடக்கதா செய்யுது. என் கூட படிச்ச, என் கூட வேலை செஞ்ச நிறைய பேர், முக்கியமா படிச்ச நிறைய பேர், இவங்கலாம் சூப்பர் சக்சஸ்ஃபுல் ஆக போறாங்க வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் ஹோம் மேக்கிங்ல இருந்தாங்க. தேவர் ஹவுஸ் வைஃப்ஸ். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா வேலை செய்ய முடியல, சில பேர்னால குழந்தைக்கு அப்புறமா வேலை செய்ய முடியல. அப்போ நம்ம நினைக்கிறத விட நிறைய விமன் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியால 19.2% ஆஃப் கிராஜுவேட் விமன் தான் ஒர்க் பண்றாங்க. மீதி 80.8% ஒர்க் பண்ணல. கிட்டத்தட்ட 22 கோடி கிராஜுவேட் விமன் ஒர்க் பண்ணாம இருக்காங்க. தட் இஸ் தி டேட்டா. பணம் செலவு பண்ணி ஒரு கோர்ஸ் பண்ணிருப்போம், ஒரு யூஜி பண்ணிருப்போம்ல. பட் இவ்ளோ பேர் வந்து வேலை செய்யாம இருக்காங்க. எல்லாரோட ஃபேமிலிஸ்லயும் சப்போர்ட் கிடையாது. they expect women to do everything. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோம்னா எந்த பண்ணிட்டு இருப்போம், ஒரு காலிங் பெல் அடிக்குதுன்னா யார் போய் அந்த பெல்ல வந்துட்டு ஆன்சர் பண்ணணும்னா அது ஒரு பொண்ணு தான். வேற வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, நம்ம தான் போய் காஃபி போட்டு தரணும். அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணணும், எல்லாமே அவங்களே பண்ணணும். சப்போர்ட்டும் கிடையாது. ஒரு மேரிட் மேன், அவர் வந்து அவரோட டேபிள்ல வந்து அவங்க ஃபேமிலி போட்டோ வச்சிருக்காரு, வச்சுட்டு வேலை செய்யறாரு. அவரை இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு கமிட்டட்ல, எவ்வளவு ஒரு அப்பா பாரு, அவன் அவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்லுது. அண்ட் அவனுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். ஏன்னா டிபெண்டா இத்தனை பேர் இருக்காங்க அவங்கள நம்பின்னு நினைக்குது. அதே ஒரு பொண்ணு அவங்களோட டேபிள்ல அவங்க ஃபேமிலி போட்டோ வச்சிருந்தாங்கன்னா அவங்களே எமோஷனலா பாக்குது. அவங்களுக்கு எண்ணம் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு பாக்குது. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவன் எப்படி வேலை செய்வா ஒழுங்கா அப்படின்னு பாக்குது. இது வந்து ஒரு ரியல் டைம் ஸ்டடி ஆக்சுவலி. சோ ஆல் இன் அவர் மைண்ட் செட். ஆக்சுவலி லே ஆஃப்ஸே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மேரிட் மென் மேரிட் விமன் வந்து கம்பேர் பண்ணும்போது உங்க விமன் தானே ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு லே ஆஃப்ஸ் வந்துட்டு ஈஸியா அவங்க மேல திணிக்கிறதையும் சில இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. நம்ம வந்து இன்னொரு அடிஷனல் இன்கம்காக தான் இவங்க வராங்க. அப்படிதான் பாக்குறோம். அது சில கேசஸ்ல உண்மையா இருந்தாலும் நிறைய கேசஸ்ல போத் ஆர் பிரெட் வின்னர்ஸ். ரெண்டு பேருமே ஓடணும், அப்பதான் வந்து தன்னோட ஃபேமிலியை நடத்த முடியும்ன்ற நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப நல்லாவும் வேலை செய்யறாங்க. பிரெக்னெண்டா இருக்காங்கன்றதுனால தேவையான ப்ரமோஷன் வராது. அந்த வருஷம் ஃபுல்லா உழைச்சிருப்பாங்க. ஆனா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதுக்காக ப்ரமோஷன் வேற யாருக்கோ போகும், இன்சென்டிவ்ஸ் வேற யாருக்கோ போகும். அந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் நடக்கதா செய்யுது. ஸ்டில் வி திங்க் தட் ஓகே, அவ்வளவுதான் நான் ஒர்க் ஃபோர்ஸ்ல வச்சிருக்கேன்ல, அதுவே ஒரு பெரிய வாட் வி கேன் டெல் இஸ் மென்னுக்குமே ஆக்சுவலா ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருக்கு. அதையும் நம்ம வந்து சொல்லணும். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கேர் கிவிங் வந்து ஒரு பொண்ணோட உரிமையா இது நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி மணி மேக்கிங் வந்து ஒரு ஆணோட இதுன்னு இருக்கு. எப்படினாலும் சரி, அவனுக்கு வந்து ஒரு கரியர் ரீஸ்டார்ட் எல்லாம் கிடையவே கிடையாது, பிரேக் எல்லாம் கிடையாது. எடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த உலகம் விடாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ரன். நீ 60 வயசு வரை ஓடு, அதுவும் தப்புதான். கம்பெனிஸ் வந்துட்டு அதான் எந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் உமனை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதாவது வந்து வித்தவுட் சைல்ட் இல்ல வந்துட்டு குழந்தை சைல்டு தான். ஆஃப் கோர்ஸ் ஆக்சுவலி ப்ரிஃபரன்ஸ் வந்து there is a paper about it by Nobel Prize win பண்ண ஒரு எக்கனாமிஸ்ட். her name is Claudia Goldin. அவங்க வந்து 140 நாடுகளை படிச்சுட்டு அவங்க ஒரு பேப்பர் எழுதுறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் ஆகுறது முன்னாடி இருக்காங்கல்ல, அதாவது சிங்கிள் கேர்ள்ஸ், அவங்கள வந்து கம்பெனி ப்ரிஃபர் பண்றாங்க. சிங்கிள் பாய்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறமா சிங்கிள் கேர்ள்ஸ். மேரிட் மென் முன்னாடி வந்துருவாங்க ஆக்சுவலா சிங்கிள் பாய்ஸ்க்கு முன்னாடி. ஏன்னா அவங்க கமிட்டட், அவங்கள சார்ந்த ஒரு ஃபேமிலி இருக்கு, அவன் எப்படினாலும் வேலை செய்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இங்க இருக்கு மேரிட் விமன், சிங்கிள் கேர்ள்ஸ்க்கு அப்புறம் மேரிட் விமன், அதுக்கப்புறம் மேரிட் விமன் வித் சில்ட்ரன். குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு வரணும், ஃபெஸ்டிவல்ஸ் வருதுன்னு லீவ் எடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க.